மேலே போனால் சரியாக வராதுன்னு நினைக்கிறேன் நான். ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. இதுதான் டிக்கெட் கவுண்டர் போல. வீடியோ பார்த்துட்டு இருக்க நல் உள்ளங்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, கொல்லம் டு செங்கோட்டை ட்ரெயின் ஜெயின் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எங்க ஊர் வந்து சிவகாசி. எங்க ஊருக்கு 2 வழியா ட்ரெயின்ல நம்ம போலாம். ஒன்னு வந்து நாகர்கோவில் டு சாத்தூர் போயிட்டு அங்க இருந்து நான் சிவகாசி போவேன். இன்னொன்னு வந்து கொல்லம் டு செங்கோட்டை வழியா சிவகாசிக்கு போகலாம். நான் வந்து இப்ப இருக்கிற பிளேஸ் வந்து கைகவலை. இங்க இருந்து நான் குளித்துறை போயிட்டு அங்க இருந்து ஒரு ட்ரெயின்ல நான் கொல்லம் போயிட்டு கொல்லத்துல இருந்து டைரக்ட் நான் சிவகாசி போக போறேன். அந்த வீடியோ ஃபுல்லா நீங்க பார்க்க போறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க நம்ம வீடியோ ஃபுல்லா போகலாம். குளித்துறைக்கு ரீச் ஆயிட்டேன். இங்கிருந்து குளித்துறை டு கொல்லம் போயிட்டு அங்கிருந்து கொல்லம் டு நம்ம சிவகாசி போக போறோம். இன்னும் ட்ரெயின் வரல. கொஞ்சம் லேட் ஆச்சு. ஒரு 10 நிமிஷம் லேட்டானாலும் ட்ரெயினை மிஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இனி ட்ரெயின் வரல. அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க ட்ரெயின் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுங்க. ட்ரெயின் வந்து இப்போ 7:08 7:04 வரும்னு போட்டுருந்துச்சு. மணி 7:08 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் வந்துடும் நினைக்கிறேன். நான் ஸ்டேஷன் குளித்துறை ஸ்டேஷனுக்கு லாஸ்ட்டு வந்துட்டேன். இங்கே ரொம்ப கூட்டமாக இருக்காங்க. சரி கூட்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி லாஸ்ட் வந்துட்டேன். விட்டேன் நான். இது நடந்த நாகர்கோவில் போயிடுவேன் போல. இதுக்கு மேலே போனால் சரியாக வராதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இதுக்கு மேலே பிளாட்ஃபார்மே முடியுது. இது அடுத்து ஃபுல்லாக ட்ராக்கு தான். இப்போ சூரியன் உதிச்சிருக்கு. நல்லா இருக்கு இந்த வியூ. இதுவும் நல்லா தான் இருக்கு. சூப்பராக இருக்கு. குளித்துறை இதுலேருந்து அப்படியே ட்ரெயின், அந்த பனி மூட்டத்துலேருந்து அப்படியே ட்ரெயின் வர்றதை உங்களுக்கு நான் வீடியோவாக காமிக்கிறேன். இப்படியும் ட்ரெயின் எடுத்துட்டாங்க. வேறு 2 நிமிஷம் கூட ஆகலை நின்று அதுக்குன்னு ட்ரெயின் எடுக்கிறாங்க. ஒரு வழியாக நம்மளோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம கொல்லம் போயிட்டு கொல்லத்துலேருந்து நேராக சிவகாசி நம்ம போகலாம். கூட்டம் நிறைய இருந்துச்சு. ஆனால் நான் இருக்கிற கோச்சில் கூட்டமே இல்லை. நான் லாஸ்ட் வந்ததுனால கூட்டம்லாம் முன்னாடி ஏறி இருக்குது, பின்னாடி யாருமே இல்லை. ஒருவேளை போக போக கூட்டம் வர வாய்ப்பு இருக்குது. திருவனந்தபுரம்லாம் போயிட்டோன்னா கூட்டம் வர வாய்ப்பு இருக்குது தெரியல. ஆனால் நமக்கு சீட்டு கிடச்சிச்சு. குளித்துறை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் கிளம்பிடுச்சு. நாகர்கோவில் டு கொல்லம் வந்து பேசஞ்சர் ட்ரெயின் ஃபுல் கம்பார்ட்மெண்ட்டும் அன்ரிசர்வ்டு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஏசி கம்பார்ட்மெண்ட் இருக்குது, ஸ்லீப்பர் கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இது கொஞ்சம் பெரிய டனல் தான். இதுக்கடுத்து பெரிய பெரிய டனல் பார்க்க வாய்ப்பு இருக்கு. நம்ம கொல்லம் டு செங்கோட்டை போகும்போது பெரிய டனல் வரும், அதை பார்ப்போம். ட்ரெயின் வந்து குளித்துறைக்கு வந்து ஒரு 7:15 வந்துருக்குது. இன்னைக்கு 7:15 வந்துச்சு. வந்தோடனே ஒரு 2 நிமிஷம் நின்றுச்சு. அது கூட நினைச்சு அது கூட வண்டி எடுத்துட்டாங்க. தாமிரபரணி ரிவர் தாமிரபரணி ரிவர் போயிருச்சு. வீடியோல கவர் ஆயிருக்குமான்னு தெரியல. நான் கூட யோசிக்கல ரிவரை காமிக்கலான்னு. சரி ஓகே, இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன் ஒன்னும் கூட மிஸ் பண்ணாம காட்டணும்னு. தாமிரபரணி ரிவர் தானே. ஸோ நெக்ஸ்ட் ஏதாவது விளாக் நம்ம இங்கே தானே இருக்க போறோம். நெக்ஸ்ட் ஏதாவது விளாக் வரும்போது கண்டிப்பா நான் தாமிரபரணி ரிவர் காட்டுறேன். அது மட்டும் இல்ல, தாமிரபரணி எங்க இருந்து வருதுன்னு நான் நெக்ஸ்ட் வர வீடியோ நான் சொல்றேன். மறக்காம நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. 2024 நம்மளோட வருஷம். நம்ம வாரம் வளர்த்த விடுறீங்க, வளர்றேன். உங்க சப்போர்ட்டோட பார்க்கலாம். பார்த்தோன்னே எனக்கு நீட் அண்ட் கிளீனா இருக்கு இந்த கண்ணாடி. நானு ரொம்ப நாளா ட்ரெயின்ல ஜேர்னி பண்ணிருக்கேன். ஆனா இந்த மாதிரி கண்ணாடி நான் பார்த்ததே இல்லை. இன்னைக்குதான் நான் பாக்குறேன். சவுண்டா இருக்கு கதை வேற. இது வந்து 4-5 கிளிக்ஸ்லாம் எடுத்து போட்டோல இருந்தேன். செம்மையா இருக்கு. வீடியோ எடுக்கவும் நல்லா இருக்கு, கிளியரா இருக்கு.
கொல்லம் டு செங்கோட்டை ரூட்டு அந்த ஜேர்னி நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த நாகர்கோவில் டு திருவனந்தபுரம் ரூட்டும் அதுவும் நல்லா இருக்கும். ஆனா சுத்தியும் வியூ, சுத்தியும் ரோடு இருக்காது, ஃபுல்லா காடு தான். ஒரு வாழைத்தோட்டம் தான், பாதி அளவு வாழைத்தோட்டம் இருக்கும், பாதி தென்னை மரமா இருக்கும். அவ்வளவு ஜேர்னி சூப்பரா இருக்கும், அவ்வளவு வியூ நல்லா இருக்கும். இது ஒரு ஸ்டேஷன் நினைக்கிறேன். ஸ்டேஷனை பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. அமராவதி ஸ்டேஷன் நினைக்கிறேன். இந்த ஸ்டேஷனை பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. இந்த பக்கம் தெரியுது அமராவதின்னு போர்டு. அதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனே காணும். இது காட்டுக்குள்ளாங்க ஏறுறாங்க. இதான் ஸ்டேஷன் நினைக்கிறேன். இதான் டிக்கெட் எடுப்பாங்க போல. இதுதான் ஸ்டேஷனா? இதுதான் டிக்கெட் கவுண்டர் போல. இவ்வளோ சின்னதாக இருக்கு ஸ்டேஷன். சின்ன ஸ்டேஷன் தான். நான் காட்டுக்குள்ள போட்டோன்னே என்னடா காட்டுக்குள்ள போட்டாங்க, சிக்னல்ல தான் போட்டாங்கன்னு பார்த்தா அந்த சைடு பார்த்துட்டுமே நின்றுட்டு இருந்துச்சு. ஆளுங்க ஏறிட்டு இருந்தாங்க. என்னடா ஆளுங்க ஏறுறாங்க பார்த்து இந்த பக்கம் வந்து பார்த்தா ஸ்டேஷனு. ஓகே கைஸ், திருவனந்தபுரம் போயிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்றேன். வாங்க போலாம். திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு. திருவனந்தபுரம் சென்ட்ரல் ரீச் ஆகிட்டோம். கரெக்டாக அந்த திருவனந்தபுரம் சென்ட்ரலுக்கு போர்டுக்கு நேரம் நம்ம கோச் நிற்கிது. திருவனந்தபுரம் வரையும் நான் வந்திருக்கேன். அடுத்தது கொல்லம் அவ்வளோ போன இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். கொல்லத்துக்கு போறது நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு. கொல்லத்துல இருந்து நெக்ஸ்ட் செங்கோட்டை போறது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான். அப்படியே நம்ம ஊருக்கு போக வேண்டியதா. இந்த ட்ரெயினோட டிக்கெட் ரேட்டு, நான் புளித்துறையில இருந்து ஏறி கொல்லத்துக்கு டிக்கெட் ரேட் வந்து 50 ரூபா. இங்க நாகர்கோவிலுக்கு கொல்லம் போறதுக்கு டிக்கெட் ரேட்டு சைட்ல போடுறேன், பார்த்துப்போங்க. 10 மணிக்கு 10:30க்கு போவோம். நமக்கு அங்க கொல்லத்துல இருந்து செங்கோட்டைக்கு ட்ரெயின் வந்து 12 மணிக்கு. ஸோ 1.5 மணி நேரம் அந்த ரயில்வே ஸ்டேஷன் இருந்து தான் போவோம். நைட்டும் சாப்பிடல, கொல்லத்துல போய் சாப்பிட்டு மத்தியானத்துக்கு அப்படியே சாப்பாடு வாங்கிட்டு ட்ரெயின் ஏறணும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கொல்லத்துல போய் வீடியோ கண்டினியூ பண்றேன். ஃபைனலியாக கொல்லம் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. இங்கே நான் வெளியே அங்கிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அவ்வப்போது என்னடா ஸ்டேஷனாக காணும், வண்டி திடீர்னு எங்கேயோ நின்றுச்சுன்னு பார்த்தா 5வது பிளாட்ஃபார்மு. அதுக்கடுத்து வெறும் தண்டவாளமாக தான் இருக்குது. எதுக்கு தண்டவாளமாக இருக்குதுன்னு தெரில. இனிமேல் பிளாட்ஃபாரம் கட்டுவாங்களான்னு தெரில. கொல்லத்தில் மொத்தம் 5 பிளாட்ஃபாரம் இருக்குது. பிளாக் லைட் வந்து ஆஃப் பண்ணுறாங்க. எனக்கு இப்போ பசிக்குது. நம்ம ட்ரெயின் 12 மணிக்கு தான். பிளாட்ஃபாரம் 1A. ஸோ இப்போ எனக்கு பசிக்கிறதுனால போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். மத்தியானம் காலையிலைக்கும் மத்தியானம் 2 சேர்த்து சாப்பாடு வாங்கிட்டு வந்து நெக்ஸ்ட் ட்ரெயின் ஏறி கண்டினியூ பண்ணுறேன். சாப்பிட்டு வந்துட்டேன். இன்னும் 1 hour இருக்கு ட்ரெயின் எடுக்கிறதுக்கு. நான் போற ட்ரெயின் நின்றுகிட்டு இருக்கு. இதான் நான் போற ட்ரெயின். இப்படியா போவோம்? இது இன்னும் வழி இல்லை, இங்கே மாத்திரம் போல. இப்போ நான் கொல்லம் டு செங்கோட்டை போகிறதுக்காக ட்ரெயின் ஏறிட்டேன். ஸோ நான் வந்து புக் பண்ணியிருக்கேன். 1 week முன்னாடியே புக் பண்ணேன் ஊருக்கு போகிறதுக்கு. ஏன்னா
அன்ரிசர்வில் போனோம்னா வீடியோ அவ்வளோ கவர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் முன்னக்கூடியே ரிசர்வ் பண்ணிட்டேன். இப்போ அந்த சீட்டு தான் பார்க்கணும். 50 நம்மளோட நம்பர் 50 65 59 7 9 எப்படி இருக்கு? நான் புக் பண்ணும்போது டோட்டல் 26 சீட்டு தான் இருந்துச்சு 1 வீக் புக் பண்ணும்போது. ஸோ இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்லீப்பர் கோச்சில் வரேன். ஃபர்ஸ்ட் டைம் ஸ்லீப்பர் கோச்சு வீடியோ எடுக்கிறதுக்காக 2 இயர்ஸ் கிடையாது, செகண்ட் சீட்டிங் இல்லை இந்த ட்ரெயினில். அதனால 2 ஸ்லீப்பர் கோச்சில் போட்டிருந்தேன். ஆனால் என்ன, எனக்கு இங்கே வந்திருக்கதான் பெரிய இது சம்பவமே இருக்கு. ஏன்னா 49 50 51 இங்கே இது வந்து 49 நினைக்கிறேன். ஆமா, இது வந்து 49 50. நம்ம தூங்கும் போது இதை எடுத்து வச்சுட்டு தூங்கணும் போல. அப்புறம் அந்த ஒரு சீட்ல 2 பேர் உட்காரலாம். 49 50 51 இந்த சீட்ல 2 பேர் உட்காரலாம். அப்புறம் இது 50 51. அப்புறம் நமக்கு ஜன்னல் ஒரு சீட்டு. ஓகே. ஆனா என்ன, நான் சொல்லுவேன், நான் கேட்டது ஆனா அவர் எனக்கு கொடுத்தது. இப்ப நம்ம ஜெர்னி ஸ்டார்ட் ஆகிற டைம் இப்ப 11:30 11:30. இப்ப டைம் வந்து 11:30. இன்னும் ½ an hour இருக்கு ட்ரெயின் எடுக்கிறதுக்கு. நான் வந்து இங்க வந்து 10:30க்கு வந்தேன். ஸோ போய் சாப்பிட்டு வந்தோடனே 11 ஆச்சு. 11 ஆகி வந்து பார்த்தேன், ஆனால் லாக் ஆயிடுச்சு உள்ளக்க. ஏன்னா க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து க்ளீன் பண்ணி முடிச்சோன்னே இப்போ தான் ஓப்பன் ஆச்சு. வந்து பார்த்தா இப்படி இருக்கு. டிக்கெட்லேயே பார்த்தேன், ஆனால் எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம், எப்படி இருக்குன்னு தெரியாது. இது வந்து பார்த்தா தான் கொஞ்சம் புரிஞ்சிச்சு சம்பவம் இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கும். ஏன்னா அது 2 பேரு. ஸோ நம்ம படத்தை தூக்கிட்டு போறது கிடையாது. ஆனா எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு, இந்த கண்ணாடி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் சொல்றேன்னா, லாக் எடுக்கலாம்ல, நமக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா அது நமக்கு பிடிக்கதானே செய்யும். எந்த ஒரு பொருளாலும் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா நமக்கு பிடிக்கதானே செய்யும். ஸோ இந்த கண்ணாடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லைக் கண்ணாடி. இந்தியன் ரயில்வே இதை அமைச்சிருக்காங்க. ஸோ இது என்ன மேல தலைவாணியா தெரியல. எனக்கு ஒண்ணுமே இல்ல. இது என்னது, தண்ணி பாட்டில் இருக்கிறதா? ஓ, தண்ணி பாட்டில் இருக்கிறது நினைக்கிறேன். ஸோ வேற நான் கேட்டது எனக்கு கொடுத்தது இதுக்கு சீட்டு யாரும் வரலன்னா நம்ம உட்காந்து காய்ஸ், அந்த சீட்ல யாரும் வரலன்னா நம்ம அந்த சீட்ல உட்காந்துருவோம். டிடிஆர் வந்தாருன்னா அவர்கிட்ட கேட்போம் எப்படின்னு. டூ நாட் புல். நம்ம எதுக்கு செயின் எழுத போறோம், ட்ரை பண்ணி பார்த்துருவோமா? ஃபைன் கட்டணும் தம்பி, 793. வந்த இடத்துல ஒழுங்கா போகணும். ஓகே, சார்ஜ் ஒர்க்காக தான் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு சார்ஜர் எடுத்து சார்ஜ் ஒர்க்காக தான் பார்த்துருவோம். ஏன்னா அதுதான் முக்கியம் எனக்கு. ஏன்னா ஃபோனில் சார்ஜ் இல்லைன்னா என்னால் பிளாக் எடுக்க முடியாது. ஸோ சார்ஜ் போட்டு சார்ஜ் ஒர்க் ஆகுது. நான் அந்த சீட்டில் போய் உட்கார போகிறேன். யாராவது வந்தால் எந்திரிச்சிக்கலாம். ஸோ அது வரையும் அங்கே உட்காந்துக்கலாம். இது இருக்கட்டும். நம்ம அந்த சீட்ல போய் உட்காருவோம். யாராவது வந்தா எந்திரிக்கலாம், இல்லைன்னா பார்ப்போம். வந்தா அங்கே வருவோம். தென்காசி, ராஜபாளையம், விருதுநகர், மதுரை, திருச்சி, விழுப்புரம், பள்ளி, சென்னை எக்மோர், கொல்லம், சென்னை. நம்ம ஜெர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கரெக்டாக ஷார்ப்பாக 12 மணிக்கு எடுத்துட்டாங்கப்பா. பாய் பாய் கொல்லம். ஷார்ப்பாக 12 மணிக்கு கிளம்பிடுச்சு வண்டி. ஓகே கைஸ், போக நான் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். இது சொல்ல மறந்தேன், இந்த கண்ணாடி கிளீனா இருக்காப்பா. இது வரைக்கும் அந்த ட்ரெயின்ல பார்த்தேன், நாகர்கோவில் டு கொல்லம் எக்ஸ்பிரஸ்ல பார்த்தேன். இருந்துச்சு கிளீனா. இந்த ட்ரெயின்லயும் இருக்கு. இந்த ட்ரெயின்ல அது மட்டும் இல்ல, ஸ்லீப்பர் கோச் புக் பண்ணனால ஸோ அங்கேயும் இருக்கு. ஓகே, இது தண்ணி வருதான் பாருங்க, தண்ணி வருது. ஓகே, உள்ள வரும்னு நினைக்கேன். வரும்.
சரி என்ன பார்ப்போம் சிக்னல் இல்லை என்ன எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இல்லை ஒன்றும் இல்லை, வெயில் அடிக்குது. போக போக வெயில் குறையுமான்னு தெரியல. வெயில் அடிக்குது. கொல்லம் பாய் பாய். அந்த இடத்துக்கு போகலாம். இப்போதைக்கு இந்த சீட்லயும் ஆள் இல்லை, இந்த சீட்லயும் ஆள் இல்லை, இந்த சீட்லயும் ஆள் இல்லை, இந்த சீட்லயும் ஆள் இல்லை, அந்த சீட்லயும் ஆள் இல்லை. ஸோ போக போக ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம். தென்காசி போகும்போது ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். அது வரையும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம இது கிடைச்சா ஓகே தான். ஏன்னா நம்மளோட இதுவே கொல்லம் டு செங்கோட்டை கவர் பண்றதுதான். ஸோ அது வரையும் அந்த சீட்டுக்கு ஆள் வராம இருந்தா நமக்கு அந்த சீட்டு தான். அதுக்கடுத்து ஆள் வந்தா நம்ம இங்க மாறிக்கிட வேண்டியதான். ஸோ அவ்வளவுதான். ஓகே ஓகே கைஸ், போக கண்டினியூ பண்றேன் வீடியோவை. என்னென்ன இருக்குன்னு எனக்கும் தெரியாது, என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு நான் காமிக்கேன். மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம போயிட்டே இருக்கலாம். பிரிட்ஜ் வரும்னு தெரியாது, ஏன்னா முன்ன பின்ன வந்திருந்தேன்னா எனக்கு தெரியும் அந்த பிரிட்ஜ் எங்கனக்குள்ள இருக்குங்க. வேற 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 லெவலு. இந்த டன்னலுக்குள்ள நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போது திடீர்னு எனக்கு ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சு.